ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. கவிஞர் திருமிகு சல்மா, தண்டனை அப்படின்ற தண்டனை விவரங்கள் அது ஒரு புறம் இருக்க, நம்ம பெண் பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, இந்த மாதிரி கேசஸ் வரும்போது அதனை சமுதாய ரீதியாக எப்படி பார்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்யூலியரான இல்ல ரொம்ப முக்கியமான அம்சமாக இதுதான் இந்த வழக்கை இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு வழக்காக மாற்றி இருந்தது அப்படின்னா அந்த புள்ளி நீங்க என்ன சொல்லுவீங்க? குறிப்பா இந்த வழக்குல பெண்கள் மீது அப்பப்போ பாலியல் வன்கொடுமைகள் நடக்கதான் செய்யுது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகம் முழுக்க அது ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த விஷயம் என்னவாக நான் பாக்குறேன் அப்படின்னா, எப்படி நடந்தது அப்படின்னா, இது திட்டமிடப்பட்டு ஒரு கிரைம் நடக்குது. இந்த தற்செயலாக சந்தர்ப்பவசத்தால் நடக்கக்கூடிய கிரைம் வேற. இது திட்டமிடப்பட்டு பல நாட்கள் திட்டமிடப்பட்டு பல நபர்களால் திட்டமிடப்பட்டு அது ஒரு பிளானிங்கான கிரைம். அப்போ இந்த கிரைம் மற்ற கிரைம் குற்றங்களோட எந்த விதத்திலையும் நம்ம சமப்படுத்த முடியாது. அது வேறு இது வேறு. அது பார்க்கப்படக்கூடிய விதமும் இதை பார்க்கக்கூடிய விதமும் ரொம்ப வேறாக நான் பாக்குறேன். இன்றைக்கு இந்த சமூக அமைப்பு பொதுவாக இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கும் பொழுது என்னவாக பார்ப்பாங்க அப்படின்னா, அது பெண்ணுக்கு நிகழக்கூடிய, பெண் ஏன் அந்த இடத்துக்கு போனான்றது போலவும், பெண்ணுக்கு அது அவமானகரமான விஷயம், அதை வெளியில் சொல்வது, அதை கம்ப்ளைண்ட் பண்றதுன்றத கூட அப்படிதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையை தொடர்ந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கு இந்த சமூகம். ஆனால் இதுல துணிந்து ஒரு பெண் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுதான் இதுல இந்த குற்றத்தை தடுப்பதற்கான இந்த மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வருவதற்கான ஒரு ஒற்றை கண்ணியா நான் பாக்குறேன். அந்த ஒரு பெண் துணிந்து அந்த இடத்துக்கு நின்னுக்கலன்னா, அவ தனக்கு என்ன வேண்டாலும் நடக்கட்டும், இந்த சமூகம் எப்படி வேண்டுமானாலும் தன்னை தூற்றினாலும் பரவாயில்ல, அல்லது வெளியில தெரியாதுன்னு அந்த பொண்ணு வந்திருக்க கூடும். வெளியே இருந்தாலும் கூட அதை வெளியில் தெரியக்கூடிய விதத்துலதான் அந்த காவல்துறை அன்றைக்கு அதிமுக அரசு நடைமுறைப்படுத்திச்சு. அந்த பெண்ணுடைய விவரங்களையும் வெளியேற்றி அவங்களை அவமானப்படுத்த நினைச்சாங்க. ஆனால் தனக்கு நேர்ந்த ஒரு குற்றத்தை சக பெண்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெண் நினைச்சாங்க இல்லையா? அதுதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பையும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த குற்றத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகிறது. இப்படி குற்றங்களே நிகழ்வதை குறையக்கூடிய ஒரு இடத்துலையும் கொண்டு நிறுத்துன்னு நான் நினைக்கிறேன். அது மிக முக்கியமான கண்ணி. அது பெண்கள் தனக்கு அவமானம் என்றோ, அது தன் குடும்பத்திற்கோ, தனது சமூகம் என்னை எப்படி பார்க்கும் அப்படின்னோ நம்ம எந்த இடத்துலயும் தனக்கான அவமானமாக அதை அணுகாமல், அது ஆணுக்கான, அவன் தான் அந்த தன்னை அத்துமீறி இப்படி பண்றாங்கிறப்போ அவனுக்கு தான் அது அவமானமே ஒழிய, அவன் தான் தண்டிக்கப்பட வேண்டியவனே தவிர தான் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த நிலை சேர்ந்த நிலைக்கு சேர்ந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஆண்கள் தான் தண்டனையாளர்கள், தண்டனை உள்ளாக்கப்பட போகிறார்கள். அப்படிங்கிறப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பெண்கள் தங்களுக்கு ஏதாவது குற்றங்கள் இழைக்கப்பட்டால் அவர்கள் துணிந்து இது என்னை இப்படி பண்ண இல்லையா, உனக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன் என்ற ஒரு நிலையை எடுப்பதற்கும் ஒரு ஊக்கமாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகவும் இருக்க போகிறது. நிச்சயமாக. திருமிகு பாலபாரதி, திருமிகு சல்மா அவர்கள் சொன்னது போல இந்த கேஸினுடைய முக்கியத்துவம், இது மாற்றம் ஏற்படுத்தின அந்த ஒரு கண்ணியாக இருந்தது அந்த பெண் முன் புகார் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ் இது ரொம்ப எக்ஸெப்ஷனலான ஒரு கேஸ், இது ஒரு பெக்யூலரான கேஸ், அதனால இது ஒரு பிரேக் த்ரூவா அமைஞ்சது அப்படின்றத தாண்டி இது பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பெண்களுக்கு குறிப்பா நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் அவர்கள் கிட்ட கேட்கும்போது, ஆணவ கொலைகள் தொடர்பான நிறைய கேஸ் பிரேக் த்ரூவா மாறின கேஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனாலும் இன்றைக்கும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இப்போ 10 சம்பவங்கள் நடக்குது, அதுல 2 வெளியில வருது, ஒண்ணுதான் இது போன்ற பெக்யூலரான கேஸா மாறுது அப்படின்னு இதுவும் கடந்து போயிருமா, இல்ல இது மற்ற சம்பவங்களும் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய கேஸா இந்த கேஸ் இருக்குமா? எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றோட ஒன்று இணைத்து பார்ப்பது இப்போதைக்கு அது பொருத்தமாக இருக்காது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. அந்த முறையில் இது பொள்ளாச்சி
கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவம் என்பது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய அளவுக்கே ஒரு உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் தான். அதான் நான் சொன்னேன் பாருங்க, அப்போ இருந்த அரசாங்கம் இப்படி சம்பவமே நடக்கலை அப்படின்னு ஒரு காலில் நிற்கிறாங்க. அப்போது ஒரு அரசாங்க அமைப்பையே எதிர்த்து இருந்து இந்த பிரச்சனைகள் வெளியில் பரவிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த போராட்டம் இந்த பிரச்சனைக்கு வலு சேர்த்தது. அதாவது இந்த ஒரு பெண் போய் அவங்க தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு குற்றத்தை பதிவு செய்வதுங்கிறது ஒரு உண்மைதான். அதையும் அதுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது சில அமைப்புகள் இருந்தாங்க. அரசாங்கம் அதை மறுத்து கொண்டே இருந்தது. இந்த மோதல் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ இந்த மோதல் நடந்த பிற்பாடு தான் இந்த வழக்குக்கான வலிமையும் சேருது. ஆகவே எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி ஒரே தன்மையோட நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சாதி ஆணவ படுகொலை எதிர்த்த அதை கட்டுப்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு சட்டம் தேவை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு இப்போவும் சிபிஎம் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம், ஜனநாயக மாசங்க சார்பாகவும் வலியுறுத்துகிறோம். ஆனாலும் நீங்கள் சொன்னதும் இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் ஏற்கனவே இதுக்கான சட்டம் இல்லைனாலும் குறிப்பிட்ட தண்டனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக ஒரு பயம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னாக்கா இது பல்வேறு வகையில் சமூகத்தினுடைய அனைத்து அம்சங்களோடும் இணைந்த பிரச்சனையாக இருக்குது. சாதியும் பெண்ணும், பெண்ணை விட்டால் சாதி இல்லை, சாதியினுடைய அடையாளமாக பெண்ணையும் பெண்ணை சாதிக்கும் இப்படி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய சமூக அமைப்பாக இருக்குது. அப்போது இந்த ஆணாதிக்க சமூக அமைப்பில் சாதியும் பெண்ணும் இரண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆகவே பெண்கள் மீதான வன்முறை என்பது சமூகத்தோடு இணைந்த ஒரு சித்தாந்த ரீதியான பிரச்சனை, சிக்கல்கள் இருக்குது. உலக அளவிற்கே இன்றைக்கு ஒரு வலதுசாரி கருத்துக்களோடு எப்படி இருக்குங்கிறது தெரியும். போதைப் பொருட்கள் அது ஒவ்வொரு நாடுகள்லையும் வெவ்வேறு தன்மையான பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கு. ஆகவே இது உலக அரசியலோடும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ தமிழ்நாட்டிலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதனுடைய காரணங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனால் ரொம்ப ஆச்சரியமாகவும் இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறோங்கிற ஒரு பெரிய வியப்பையாக ஏற்படுத்துது. ஆகவே சில பிரச்சனைகளில் சில தண்டனைகள் கிடைக்குது. ஆகவே சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டியிருக்கு. அரசாங்கம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அரசாங்க அமைப்பு என்பது உறுதியாக நின்று ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் இந்த பொள்ளாச்சி வழக்கில் பார்க்குறோம். திமுக அரசாங்கம் வந்த பிற்பாடு இந்த வழக்கை முன்னெடுத்து சிபிஐ விசாரணை மற்றதெல்லாம் கொண்டு சேர்த்து இப்போ இந்த தண்டனை என்பது கிடைத்திருக்கு. ஆகவே அரசாங்கத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே அரசாங்கம் இதில் ஒரு முன்முயற்சி எடுத்திருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு என்பது எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்கள் கூடுதலாகாமல் இருப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு அல்லது பெண்ணை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, பாலின சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இது போன்ற வழக்குகளை முன்னுதாரணமாக நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கல்வியில் ஒரு துணைப்பாடமாக வைங்களேன். இந்த மாதிரி மிக முக்கியமான வழக்குகளை எடுத்து, அது சாதியானவ படுகொலையாக இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வழக்குகளை எடுத்து இதில் இப்படியெல்லாம் பாதிப்பு, இப்படி தீர்ப்பு, சமூகம் நம்பிக்கை அளித்திருக்கு என்ற முறையில் இந்த கல்வியை கீழிருந்தே அடிப்படையிலிருந்தே மேலே கொண்டு போவது உதவியா இருக்கும். நிச்சயமா ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம இது குறித்து பேசலாம். திருமிகு சல்மா, இப்போ இவங்க 9 பேர் அப்படின்றதோட இந்த கேஸ் இது முடிந்து விடுமா, இல்ல இதற்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இன்னும் விவாதிக்கப்பட வேண்டி இருக்கிறது, இன்னும் ஆழ்ந்த விசாரணை செய்யப்பட வேண்டி இருக்கிறது. இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இந்த 9 பேரோடு இது முடிந்து விடாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்னாடி முன்வைக்கப்பட்டன. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அந்த ஆஸ்பெக்டை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க? இது 9 பேர் நேரடியாக சம்பந்தப்பட்டவங்க, நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நேரடியாக இவர்கள் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள். ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட பாதுகாத்த அதிமுக அரசு, அந்த சமயத்துல இருந்த அதிமுகவினுடைய தலைவர்கள் அல்லது அவங்களை காப்பாற்றுவதற்காக பல்வேறு வகையில முயற்சி செய்தவர்கள்னு ஒரு பெரிய பெரிய ஆட்கள் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. நீங்க முன்னாள் அமைச்சர் ஒருத்தருடைய பேர் கூட அதுல அடிபட்டது, அவங்க பையன் இருக்காரு அப்படின்னா. அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய பேர், ஏன்னா இவங்க குற்றவாளிகள் மட்டும் இல்ல, குற்றம் நிகழ்த்தியவர்களுக்கு
பின்னாடி இருந்து அவர்களை இத்தனை காலம் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களும் வந்து இதுல குற்றவாளிகள் தான் என்னை பொறுத்த அளவுக்கு. ஆனா சிபிஐ எந்த மாதிரியான விசாரணை பண்ணாங்க, அது எந்த இடத்துல போய் நின்று இருக்கு, எப்படி யார் என்கொயரி பண்ணாங்க, அந்த விவரங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் குற்றம் அது பெற்றோர்கள் குற்றவாளிகள் தான் நான் நினைக்கிறேன். இந்த பையனுடைய பெற்றோர்கள் கூட குற்றவாளிகள் தான். ஏன்னா ஒரு குற்றம் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த பிள்ளைகளை வந்து இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து பாதுகாத்து தான் வந்திருப்பாங்க. தன்னுடைய பிள்ளை இதை செஞ்சிருக்காதுன்னு தான் அவங்க நம்பி இருப்பாங்க. அது தங்களை பிள்ளைங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளையும் கூட அவங்க எடுத்திருந்திருப்பாங்க. அது எல்லாமே அந்த குடும்ப சூழல், அவங்க இந்த சமூக பின்னணி, ஆண் பிள்ளைகள் செய்யறது எதுவும் தவறில்லை அப்படிங்கிற நம்பிக்கை, இதையெல்லாம் சார்ந்துதான் ஒரு குற்றம் அணுகப்படுகிறது, குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சமீபத்துல ஒரு கேஸ்ல இப்ப நம்ம தெரியும், ஒரு சின்ன குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து ஒரு பையன் கொலை பண்ணான். அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளிவந்தா அவங்க அம்மாவையும் கொலை பண்ணான். இப்ப அந்த பையனுடைய அப்பா வந்து பிறல் சாட்சியாக மாறி அந்த பையனை வந்து அந்த குற்றத்துல இருந்து விடுதலை செஞ்சிருக்காங்க வந்து. அப்போ பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பதற்காக குற்றமே செய்திருந்தாலும் அவர்களுக்கே அது தெரிந்தாலும் கூட அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்கிறது அது குற்றத்தினுடைய பங்காதான் நான் பாக்குறேன். நீங்க வந்து அதை அவங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதே வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு தீங்கை, ஒரு சமூக அக்கறையற்ற ஒரு மனநிலையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது போன்ற குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு பின்னாடி பலரும் இருப்பார்கள். அதை எப்படி நம்ம அணுகிறது, எது உண்மையிலேயே அவங்க நேரடியாக தொடர்புல இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த சமூகத்துல இந்த குற்றங்களில் பங்கு இருக்குங்கிறத தான் நான் நம்புறேன். இந்த நிறைய அமைச்சர்கள் அந்த சமயத்துல வந்து பாதுகாப்பதற்கான அதிமுகவை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. காவல்துறையே அந்த பெண்ணுடைய பெயரையெல்லாம் வெளியிட்டு இவர்களுக்கான ஆதரவான மனநிலையை எடுத்தார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்த்தோம். இவ்வளவு போராட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் கவிஞர் திருமிகு செல்வா. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.